வாங்கோ வாங்கோ இவி ஸ்கூட்டர் குறைஞ்ச விலையில இவி ஸ்கூட்டர் கிடைக்கும். வாங்கோ வாங்கோ வாங்கோ. யார் வெளியில போனாலும் உள்ள வந்து ஒரு ஸ்கூட்டர் வாங்கினா ஒரு ஸ்கூட்டர் ஃப்ரீ. வாங்கோ வாங்கோ வாங்கோ. என்ன சேக்கு, நீ என்ன இங்க ஸ்கூட்டர் வாங்க வந்தியா? மாமிஜி நீங்களா? உங்களை மாதிரி கஸ்டமரை பார்த்தா கண்டிப்பா அடுத்து அந்த தொழில் பண்ண தோணாது. அதனால தான் மீன் பிசினஸ் விட்டுட்டு நான் இந்த ஸ்கூட்டர் ஷோரூம் ஆரம்பிச்சிட்டேன். இது நம்ம கடை தான் மாமிஜி, இது நம்ம கடை தான். அத்தை, யார் தவறு? உங்க சொந்தக்காரா? இல்லடி, வாடகைக்காரு. அது எப்படி சேக்கு எனக்கு சொந்தக்காராவாரு? நான் பிறந்தது வடுகவட்டியில, சேக்கு பிறந்தது சவுதியில, எப்படி சொந்தக்காராவாரு? உங்க அப்பன் தான் கேனேனா, நீ அதை விட பெரிய கேனையா இருக்கியேச்சாரு. அத்தை, இப்படியே ஏதாவது சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நான் எங்க அப்பா வீட்டுக்கு வர சொல்லுவேன் பாத்துக்கோங்க. ஐயா வேணாண்டி வேணாம், இப்பதான் காதுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் இருக்குது. உங்க அப்பனையெல்லாம் வர சொல்லிடாத. வந்த வேலையை பாருங்க மாமிஜி, வியாபாரம் கெடுதல. சேக்கு, இங்க என்ன கூட்டம் அலமோதிட்டா இருக்குது. வந்ததே நாங்க 2 பேர் தான். ஓவரா தான் பில்டப் போட்டுக்கிட்டு இருக்க. வண்டி வாங்கணுமா வேணாமா? சேக்கு, கோச்சுக்காதீங்க மாமிஜி. என்ன வண்டி வேணும் உங்களுக்கு சொல்லுங்க, நான் இப்பயே எடுத்து தரேன். 1 லட்ச ரூபா வண்டி வேணுமா, 1.5 லட்ச ரூபா வண்டி வேணுமா, 2 லட்ச ரூபா வண்டி வேணுமா? சொல்லுங்க மாமிஜி. இல்ல சேக்கு, ஒரு வண்டி வாங்கினா 3 வண்டி ஃப்ரீன்னு சொன்னாங்க. அது என்ன உன் கடையில தானா? ஆமாத்த, இந்த கடை தான். இவர் போட்டோ தான் நோட்டீஸ்ல போட்டிருந்துச்சு. என்ன சேக்கு, ஒரு வண்டி வாங்கினா 3 வண்டி ஃப்ரீயா? மாமிஜி, ஒரு வண்டி வாங்கினா ஒரு வண்டி ஃப்ரீன்னு தான் போட்டுருந்துச்சு. நீங்க ஏதோ ஒரு நோட்டீஸை பார்த்துட்டு வந்து என்கிட்ட கேட்குறீங்க. எந்த ஷோரூம்லையாவது ஏஞ்சி ஒரு வண்டி வாங்கினா 3 வண்டி ஃப்ரீயாக கொடுப்பாங்களாச்சி? நான் திரும்ப சவுதிக்கே போயிடுவேன் போல உங்களால. சரி, ஒரு வண்டி வாங்கினா ஒரு வண்டி ஃப்ரீன்னு சொன்னீல, எந்த வண்டி வாங்கினா எந்த வண்டி ஃப்ரீ காமி. மாமிஜி, ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கினீங்கன்னா சின்ன குழந்தைங்க ஓட்டுவாங்களா ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள், 8000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஃப்ரீ மாமி. அதை தான் போட்டிருந்தோம். தெளிவாக படிச்சிங்களா இல்லையா? அட பாவி சேக்கு, ஒரு வண்டி வாங்கினா ஒரு வண்டி ஃப்ரீன்னு தான் போட்டிருந்துச்சு. நீ என்ன இப்படி ஏமாத்திக்கிட்டு இருக்க? காலையில சாப்பிடாம கூட வந்தோம் தெரியுமா? மாமிஜி, ஓசினா ஓட்டப்பந்தயத்தில் கூட கலந்துக்குவீங்க போல. ரொம்ப மோசமான ஆளா இருப்பீங்க போல மாமிஜி. அத்தை, உங்களை பார்த்து பாருங்க, சேக்கு ஓசிங்கிறாருத்த. என்னான்னு கேளுங்க. என்னது ஓசியா? யாரை பாத்திரா ஓசிங்கிற? பஸ்ல போனா கூட ஃப்ரீயா தான் போவேன் தெரியுமா? அப்ப கூட நான் ஓசியில போக மாட்டேன். அப்படிப்பட்ட பரம்பரையில பிறந்த என்னையே ஓசின்ட்டியடா சேக்கு. மாமிஜி, ஓசினா என்ன ஃப்ரீனா என்ன மாமிஜி? விளக்கத்தை சொல்லுங்க. உங்களை மாதிரி ஆளுகளெல்லாம் இந்தியாலே வச்சிருக்க கூடாது மாமிஜி. சவுதியில கொண்டு வந்து விடணும். அப்பதான் சவுதி உருப்படும். அத்தை, சவுதியில ஒட்டகம் மேய்க்க விட்டா கூட நீங்க உருப்படியா மேய்க்க மாட்டீங்களான் அத்தை அப்படிங்கிறத மறைமுகமா சொல்றாரு இந்த சேக்கு. என்னன்னு கேளுங்க அத்தை, விடாதீங்க. அம்மா, பார்க்க சின்ன பொண்ணு மாதிரி இருக்க, ஆனா வாயை திறந்தா இப்படி விஷமா கக்குறியம்மா. நான் எங்கம்மா சொன்னேன் உங்க மாமிஜியை பத்தி அப்படி? ஏற்குமாரா பேசாதம்மா. போன தடவை இப்படிதான் உங்க மாமிஜி ஏதோ என்னை பொழைக்க வைக்க காசு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு போனாங்க. அந்த நோட்டை இந்த உலகத்துலேயே எங்கேயுமே மாற்ற முடியாதான். ஏன்னா ஒரு பக்கெட் தான் பிரிண்ட் இருந்துச்சு, ஒரு பக்கெட் இல்லை. அப்படிப்பட்ட மாமிஜிட்ட என்ன கோர்த்து விடாதம்மா. சேக்கு, கூறுகட்டத்தனமா பேசாத. உங்ககிட்ட கொடுத்த நோட்டை சோப் போட்டு துவைச்சேன், அழுக்கா இருந்துச்சேன்னு. அதனால ஒரு பக்கம் சாயம் போயிடுச்சு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? சுத்தம் சுகாதாரம் தரும் தெரியுமா தெரியாதா உனக்கு? உனக்கு சுத்தமான நோட்டு தந்தேன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்க. மற்றவங்க மாதிரி அழுக்கு நோட்டை நான் தந்தேன், உனக்கு சுத்தமான நோட்டு தந்தேன். மாமிஜி, மற்றவங்க கொடுத்த அழுக்கு நோட்டு செல்லும், நீங்க கொடுத்த சுத்தமான நோட்டு செல்லாது. அது வேஸ்ட் உங்களை மாதிரியே. சேக்கு, யாரை பார்த்து வேஸ்ட்டுங்கிற? மோதி பார்த்துக்கலாமா? வரியா என் கூட ஒத்தை கொத்த மோதி பார்க்குறியா? மாமிஜி, உங்க கூட நான் சண்டையெல்லாம் போட முடியாது. வேணா என் கூட அறிவு போட்டிக்கு வரீங்களா? உலகத்துல எந்த கேள்வி கேட்டாலும் நான் ஈஸியா பதில் சொல்லுவேன் மாமிஜி. ஏன்னா நாங்க அந்த அளவுக்கு படிச்சவங்க. என்னடா படிச்சிருக்க? பெரிய படிச்சிருக்கானா? நான் கேட்குற கேள்விக்கு முதல்ல பதில் சொல்கிறான், அப்புறம் பார்த்துக்கலாம். நான் கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லிட்டீன்னா வண்டி காசு கொடுத்து வாங்குவேன். அப்படி இல்லைன்னா எனக்கு ஒன்றும் மருமலுக்கு ஒன்றும் நாங்கள் ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போயிடுவோம். ஆளுக்கு ஒரு வண்டியை. போட்டிக்கு வரியா? மாமிஜி, மண்டையில துணி மாட்டிக்கங்கிறதுக்காக மூளையில நினைச்சிடாத. என்ன கேள்வி வேணாலும் கேளு மாமிஜி. டக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்லுவேன் மாமிஜி. அத்தை அத்தை, ரொம்ப கஷ்டமான கேள்வியா கேளுங்க அத்தை. 3 வண்டியா கேட்போம், அவருக்கு ஒன்றும் சேர்த்து. என்னம்மா பார்க்க சின்ன பொண்ணு மாதிரி இருக்க? பகல் கொள்ளக்காரனா இருப்ப போலையே. சாரி, பகல் கொள்ளக்காரியா இருப்ப போலையே. சேக்கு, கேட்குற கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லு, அப்புறமேல் கொள்ளையடிக்கிறமா இல்லையான்னு பார்க்கலாம். இந்த உலகத்திலேயே எந்த விலங்குக்கு மூளை ரொம்ப ரொம்ப பெருசு? ரொம்ப ரொம்ப பெருசு பெருசு. மாமிஜி, ரொம்ப ரொம்ப சிம்பிள். டைனோசருக்கு தான் மூளை ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கும். நான் பார்த்துருக்கேன். என்கிட்ட 2 டைனோசர் இருக்கு. சேக்கு, பொம்மை டைனோசரா? உருட்டு உருட்டு, எவ்வளோ உருட்டணுமோ உருட்டு. பதில சொல்லு முத. மாமிஜி, சின்ன வயசுல படிச்சதா, அதனால தான் ஞாபகம் இல்லை. இருங்க, யோசிச்சு சொல்லிடுறேன். கொஞ்ச நேரம் பொறுங்க. யோசிச்சு சொல்லிடுறேன். உனக்கு 5 நிமிஷம் தான் டைம். அதுக்குள்ள நீ யோசிச்சு சொல்லிடு. இல்லைன்னா 2 வண்டியை நாங்கள் சொல்லாமலே எடுத்துகிட்டு போயிட்டே இருப்போம், பார்த்துக்க. அத்தை, அவர் பதில் சொல்ற மாதிரி தெரிலத்த. 2 வண்டியை நகட்டுங்க, போலாம் வீட்டை பார்க்கட்டு. அப்படியா சாரி சொல்கிற? சரி, உனக்கு பிடிச்ச கலரை போய் எடு. வண்டி எடுத்துட்டு நீ முன்னாடி போ, நான் ஒரு வண்டி எடுத்துட்டு பின்னாடியே வரேன். ஏமா இருமா பதில் சொல்றேம்மா. எனக்கு பதில் தெரிஞ்ச மாதிரி தெரியுது. நான் சொல்றேன். நான் சொன்னா அது உங்களுக்கு சரியா தான் இருக்கும். நான் சொல்றேன், கேளுங்கோ. ஏண்டி சாரு, கண்டுபிடிச்சிருவானோ? அத்தை, அதெல்லாம் கண்டுபிடிக்கிற மாதிரிலாம் தெரிலத்த.
நீங்கள் தைரியமாக திரும்புங்க. நமக்கு 2 வண்டி கன்ஃபார்ம் த. ஏ சேக்கு, பதில சொல்லு. டயம் வேற ஆகிக்கிட்டே இருக்குல்ல, நாங்கள் வீட்டுக்கு போவேனா? இங்கே நின்றுக்கிட்டு இருந்தா எப்படி? சீக்கிரம் பதில சொல்லு. மாமிஜி முதல்ல பதில சொல்லுங்க, அப்புறம் வண்டியை நகட்டலாம். சரியா? பதில சொல்லுங்க பதிலும். சொல்கிறேன் சேக்கு, தெளிவாக கேளு. உலகத்திலேயே பெரிய மூளை இருக்க விலங்கு எது தெரியுமா? யானை தான். ஒவ்வொரு யானைக்கும் மூளை மட்டும் 5 கிலோ இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மனுஷங்களை விட யானை தான் ரொம்ப அறிவாளி. அதை தெரிஞ்சுக்க முத. இந்த ஸ்கூட்டரே யானையோட உருவத்தை பார்த்து தான் உருவாக்கியிருக்காங்க. அது தெரியுமா? முதல்லாம் ஸ்கூட்டரில் நின்றுட்டு போகிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் யானை மேலே ஒரு ஆள் எப்படி ஜம்முன்னு ராஜா மாதிரி உட்காந்து போகிறானோ அதை பார்த்து அதே மாதிரியே இந்த ஸ்கூட்டரை வடிவமைச்சிருக்காங்க. இதுவே தெரியல, நீ எல்லாம் ஸ்கூட்டி விற்க வந்துட்ட. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஸ்கூட்டர் வீசேக்கு. சரி சாரு, ஒரு வண்டி எடு, நானும் ஒரு வண்டி எடுக்கிறேன். மாமிஜி நீங்கள் புத்திசாலி தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் ஒரே ஒரு ஆஃபர் கொடுங்க ஜி. 2 வண்டிக்கு பதில் ஒரு வண்டி வேணா எடுத்துக்கங்க ஜி. சேக்கோட கம்பெனி தாங்காது. சேக்கோட கம்பெனி பாவம் ஜி. சேக்கு பாவம் ஜி. அத்தை, இங்கிட்டு திரும்புங்க அத்தை. நமக்கும் மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல அத்தை. பாவம் த, சேக்கு வேற ரொம்ப கெஞ்சுறாரு. ஒரு வண்டியே எடுத்துட்டு போலாம். அப்படி அடி சொல்ற? சரி, ஒரு வண்டி எடு. உனக்கு எந்த கலர் பிடிக்குதோ அதை எடுத்துக்க. அத்தை, நீங்க தான் அத்தை நல்ல அத்தை. அடி போடி, ரொம்ப புகழாத. நமக்கு என்னைக்குமே நீதி நேர்மை தான் அடி முக்கியம். சரி சேக்கு, நீ சொன்ன மாதிரி நாங்கள் ஒரு வண்டியே எடுத்துக்கிறோம். எப்போவுமே எனக்கு கொஞ்சம் இலகுன மனசு, அதனால என்ன பண்ணுறது, நீ வேற கெஞ்சுற. சரி, ஒரு வண்டியே எடுத்துக்கிறோம். மாமிஜி நீங்கள் ரொம்ப நல்லவங்க தான் ஜி. என் வண்டியை எனக்கே நீங்கள் கொடுத்துட்டு பாருங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல மாமியை எங்கே பார்க்க முடியும் ஜி? அரேபியாவில் கூட கிடையாது ஜி. நீங்கள் பரவாயில்ல, ஒரு வண்டியை எடுத்துக்கங்க. உங்கள்கிட்ட நான் இனிமேல் வாயை கொடுக்க மாட்டேன் ஜி. ஷோரூமுக்கு இனிமேல் லேடிஸ் நாட் அலோடு போட போகிறேன் ஜி. மாமிஜி சரி சேக்கு, இனிமேல் என்னால் புத்தியாக பழச்சிக்க, எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சுக்க. சரி, நாங்கள் போயிட்டு வரோம். பாய். ஏண்டி சாரு, சேக்கிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன்டி, மறந்துட்டு வந்துட்டேன்டி. திரும்பி போய் கேட்டு வந்துடலாமா? என்னத்த கேட்கணும்? என்கிட்ட கேளுங்க, நான் சொல்கிறேன். அது வேற ஒன்றும் இல்லடி, அவரு துபாய்க்காரு. ஆனால் ஷோரூம் பேர் கலா ஸ்கூட்டர் ஷோரூம்னு வச்சிருந்தாரு. அதான் என்னன்னு தெரியல, கேட்கலான்னு பார்த்தேன். அத்தை, திரும்படியும் போனோம்னு வச்சுக்கோங்க, வண்டியை கிண்டியை வாங்கிட்டாருன்னா என்னத்த பண்ணுறது? அவர் காலான்னு வச்சா என்ன, மாலான்னு வச்சா நமக்கு என்னத்த? அடியே, நாளைக்கு உங்கள் அப்பனை கூட்டிகிட்டு போ. உங்கள் அப்பன் போனால் 3 வண்டி கூட வாங்கிட்டு வந்துடுவாரு. சரியா? த, சும்மா இருங்க த. எங்கள் அப்பாவை ஏதாவது சொல்லேன்னா உங்களுக்கு தூக்கமே வராது போல். அவரையே ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் பார்த்து ஓட்டுங்க வண்டியை. வீட்டுக்கு சீக்கிரம் போகலாம். அப்படியே நம்ம மக்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், லைக் பண்ண சொல்லுங்க த. மறந்துடாதீங்க மக்களே. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணிருங்க, கமெண்ட் பண்ணிருங்க. மறந்துடாதீங்க. நாளைக்கு இன்னொரு கதையோட உங்களை வந்து சந்திக்கிறோம். பை.